கனடா அரசு பிரபலமான மாணவர் விசா ஒன்றை திடீரென நிறுத்தியுள்ள நிலையில் சர்வதேச மாணவர்கள் மாற்று வழிகள் குறித்து யோசிக்க துவங்கியுள்ளார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே புலம்பெயர்தலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வரும் கனடா அரசு சர்வதேச மாணவர்களுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகளை எடுத்து வருகிறது. அவற்றின் தொடர்ச்சியாக மாணவர்கள் விரைவாக கல்வி விசா பெற உதவும் ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் SDS என்னும் திட்டத்தை திடீரென முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது கனடா. ஆனாலும் கனடாவில் படிக்க வேண்டும் என்று மாணவர்கள் நினைப்பதற்கு 7 முக்கிய காரணங்கள் உள்ளன. 1. பன்முகத்தன்மை. கனடா பன்முகத்தன்மையை நம்புகிறது. அங்கு வாழும் மக்கள் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவர்கள். மேலும் கனடா அனைத்து நாடுகளின் நட்பு நாடு என்று புகழப்படுகிறது. கனடாவின் மொத்த சர்வதேச மாணவர்களில் இந்தியர்கள் 34% பேர் உள்ளனர். சீனா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பாகிஸ்தான், செனக்கல், மொராக்கோ மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் பல தொழில் வாய்ப்புகளை மனதில் கொண்டு கனடாவை படிக்க தேர்வு செய்கிறார்கள். 2. மலிவு கல்வி. வெளிநாட்டில் படிப்பது பெரும் செலவுகளை ஏற்படுத்தும் என்பது பொதுவான நம்பிக்கை. கனடாவில் படிக்கும் போது நிறைய பணத்தை சேமிக்கும் அதே வேளையில் மாணவர்கள் தங்கள் தொழில் இலக்குகளை அடைய சிறந்த தரமான கல்வியை பெறுவார்கள் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். 3. தரமான கல்வி. உலக தரம் வாய்ந்த கல்வி மற்றும் பட்டப்படிப்பு திட்டங்களை வழங்கும் பல உயர்தர பல்கலைக்கழகங்களை கனடா கொண்டுள்ளது. கனடாவில் உயர்கல்வி என்பது நடைமுறை கற்றலை உள்ளடக்கியது. மேலும் கனடாவில் உயர் பட்டதாரி வேலைவாய்ப்பு விகிதம் உள்ளது. கனடாவில் உள்ள சில சிறந்த பல்கலைக்கழகங்கள் டொராண்டோ பல்கலைக்கழகம், பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம், மெக்கில் பல்கலைக்கழகம், ஆல்பர்டா பல்கலைக்கழகம், வாட்டர்லூ பல்கலைக்கழகம், மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகம். 4. உதவித்தொகை. கனேடிய அரசாங்கமும் பல நிறுவனங்களும் திறமையான மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகின்றன. நீங்கள் வெளிநாட்டில் படிக்க நிதி பற்றாக்குறையுடன் தகுதியான மாணவராக இருந்தால் கனடாவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் கிடைக்கும் உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அங்கு உதவித்தொகை முதன்மையாக முதுநிலை கல்வி மாணவர்களுக்கும் குறைந்த அளவில் இளநிலை கல்வி மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. 5. வாழ்க்கை தரம். கனடா உயர் வாழ்க்கை தரத்தை கொண்ட முதல் உலக நாடு. நிரந்தரமாக குடியேறுவதற்கு ஏற்ற நாடு. காற்று, நீர் மற்றும் உணவு ஆகியவற்றின் தரம் சிறப்பாக உள்ளது. அத்துடன் கனடாவில் உலகின் மிக குறைந்த குற்ற விகிதங்கள் உள்ளன. சர்வதேச மாணவர்களுக்கு உலகளவில் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்று என்ற நற்பெயரையும் கனடா பெற்றுள்ளது. 6. ஆராய்ச்சி வாய்ப்புகள். கனடாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அபரிவிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது. கனடா அரசாங்கம் விவசாயம், சுற்றுச்சூழல், அறிவியல், மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி நடத்த மாணவர்களை ஊக்குவிக்கிறது. உலகம் முழுவதிலுமிருந்து ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அறிஞர்கள் கனடாவுக்கு ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக வருகிறார்கள். ஏனெனில் கனடா நாடு ஏராளமான நன்மைகளை அவர்களுக்கு வழங்குகிறது. மேலும் புகழ்பெற்ற நிறுவனங்கள் அவர்களின் ஆராய்ச்சிக்கான செலவை ஏற்க கூட தயாராக உள்ளது. 7. வேலை வாய்ப்புகள். கனடாவில் படிப்பு அனுமதி பெற்ற சர்வதேச மாணவர்கள் கனேடிய பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது வேலை செய்யும் நன்மையை பெற்றுள்ளனர். மாணவர்கள் கனடாவில் அவர்களின் படிப்பு அனுமதியின் நிபந்தனைகளின்படி ஒவ்வொரு வாரமும் 20 மணி நேரம் வரை வேலை செய்யலாம். இது அவர்கள் படிக்கும் போது வருமான ஆதாரத்தை பெற அனுமதிக்கிறது. மேலும் கனடாவில் குறைந்த வேலையின்மை விகிதம் உள்ளது மற்றும் மாணவர்களுக்கு நாட்டில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளன. பல நிறுவனங்கள் நல்ல வேலை பேக்கேஜுகளை வழங்குகின்றன. ஆனால் சமீபத்திய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றிலிருந்து கனடா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் கல்வி கற்பதில் சர்வதேச மாணவர்களுக்கு ஆர்வம் குறைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்திய மாணவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்தில் கல்வி கற்பதில் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளார்கள். அமெரிக்காவில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை 4% அதிகரித்துள்ளது. அதேபோல 5% மாணவர்கள் நியூசிலாந்தில் கல்வி கற்க ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த ஆய்வை இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் புரோகிராம் IDP என்னும் ஆய்வு அமைப்பு மேற்கொண்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் படிப்புக்காக கனடாவுக்கு செல்ல திட்டமிட்டால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக குளிர் இருக்கும். அந்நாட்டில் குளிர் மற்றும் கடுமையான குளிர்காலம் 8 மாதங்கள் வரை நீடிக்கும்.